ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது போன வீடியோவோட ஒரு கண்டினியூட்டி வீடியோ தான். போன வீடியோவில் என்னோடய லைஃப் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு 10th ஃபெயிலான ஒரு ஸ்டூடெண்ட்டுனா அங்கேயே என்னுடைய எஜுகேஷனை நிறுத்தாமல் அதுலேருந்து நான் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு அதோடு நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோடய லைஃப்பை வந்து ஒரு அந்த இடத்துல நிறுத்த வைக்காமல் எனக்கு அடுத்து என் தம்பி இருக்கான். ஆனால் நான் வந்து என்னுடைய ஸ்டடியை 10th ஃபெயிலிருந்து நான் வந்துட்டு MBA அண்டு லாயருக்கு முடிச்சிருக்கேன்னு சொன்னேன். ப்ளஸ் என் தம்பியை வந்துட்டு என்ஜினியருக்கு படிக்க வச்சேன். அப்புறம் என் ஃபேமிலி வந்து ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்து பொருளாதாரத்தில் நான் அதை வந்து மாற்றினேன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோடய கல்யாணம் ஒரு கௌரவமான மேரேஜாக இருந்தது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்தது. நான் ஃபேமிலியை டேக் கேர் பண்ணதில்லை. அதாவது ஒரு 18 வயசுக்குள்ளே நான் என்னோடய ஃபேமிலியை நான் டேக் கேர் பண்ணியிருப்பேன்னு சொல்லுவேன். அதை நான் அதிலிருந்து நான் எவ்வளோ விஷயங்களை மாற்றினேன், எவ்வளோ சவால்கள் இருந்துச்சு, அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துருப்போம். அதிலிருந்து அதோட கண்டினியூட்டி தான் இது. அப்போ நான் கடைசியாக எங்கே முடிச்சிருப்பேன்னா, போன வீடியோவில் என் தம்பி வந்து இப்போ எங்கள் அப்பாவை சரியாக பயன்படுத்தி எங்கள் அப்பா மூலிமா ஒரு வார்த்தை வந்துருச்சு. குடும்பத்தை பார்த்து எனக்கு எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லியிருந்தேன். அவர் என்ன சொன்னார், எந்த சூழ்நிலை சொன்னார்ன்றது அந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அப்போது அவர் சொன்னதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, அப்புறம் என் தம்பி வந்து 6 மாதத்துக்கு வேலைக்கு போகாமல் நான் வந்து எஸ்ஐ எக்ஸாம் எழுதி எஸ்ஐ ஆக போகிறேன்னு சொன்னார். எஸ்ஐ ஆகிட்டாரா, இல்லை எங்கள் அப்பா சொன்னதுனால நான் வந்து குடும்பத்தை விட்டு வெளில வந்துட்டேன்னா, அதோட தனி கொடுத்துடம் பண்ணுறேன்னா, இல்லை அந்த ஃபேமிலி அப்படியே விட்டுட்டுனா, இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரியல் பேஸ்டு ஸ்டோரி தான் இது. கதை கேட்குறவங்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்கும். உன் கதை எனக்கு எதுக்குப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு சினிமா இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் நடக்கிற சம்பவங்களாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பர், டிவி இந்த மாதிரிலாம் இருக்கட்டும், அதில் இருந்தெல்லாம். ஸோ அப்போது இந்த ஸ்டோரியிலேருந்து என்னோடய லைஃப்பில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டு, இந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாம், உண்மை தான், இது மாதிரிலாம் பண்ணால் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவங்க இன்னும் கொஞ்சம் மாற்றி நடந்திருக்கலாம், இல்லை இவங்க இது எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அட்லீஸ்ட் நாம் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதனால் இந்த ஸ்டோரி வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு 5% உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். இல்லை நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீயே மாற்றி பண்ணியிருக்கிற அப்படின்றத நீங்கள் தாராளமாக உங்களுடைய அட்வைஸாக இருக்கட்டும், உங்களோட ஒப்பீனியன் இருக்கட்டும், நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் கூட தெரிஞ்சுக்கிறேன், ஆமாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், இல்லை நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அவர் சொன்ன வார்த்தை அதுதான், ஸ்ட்ரைட்டாகவே சொன்னோன்னா, நீயும் உன் பொண்டாட்டியும் வேலை செஞ்சு உன் கடனை அடைச்சிக்கோ, அவன் வேலைக்கு போக மாட்டான், இனிமேல் வேலைக்கெல்லாம் போக சொல்லாதுன்றது ரொம்ப கடுமையாக சொல்லிட்டாரு, முகத்துக்கு நேராகவே சொல்லிட்டாரு. நான் அதோட வந்து உண்மையை சொல்லணும்னா, நான் அந்த இடத்துலையே நான் வந்துட்டு வெளில வந்துட்டுருக்கணும் என் ஃபேமிலியை விட்டுட்டு. சரி, நான் இது வரைக்கும் நான் இந்த 17-18 வயசுலேருந்து நான் இந்த குடும்பத்தை எடுத்து பார்த்தேன். இப்போ என்னோடய கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கான கடன் இருந்ததுன்னா நானும் என் பொண்டாட்டியை வேலை செஞ்சு அடைச்சிக்கன்னு சொல்லிட்டு இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் உங்களை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு நான் விலகிட்டு இருந்தேன்னா, உண்மையாக சொல்லணும்னா இன்றைக்கி நான் இன்னும் இன்றைக்கி இருக்கிறத விட இன்னும் பெட்டராக இருந்திருப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. பட் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் அப்படி விடலை. நான் அந்த மாதிரி எங்கள் அப்பா சொன்னதுக்காக நான் குடும்பத்தை விட்டு வெளியிலையும் வரல. ஏன்னா வெளில வர முடியாது. ஏன்னா அவர் எந்த ஈடுபாடுமே இல்லாமல், எந்த விஷயமே தெரியாமல் அவ்வளோ நாள் இருந்தவர். தம்பி வந்து அவர்கிட்ட, எங்கள் அப்பா கிட்ட சொன்னதுனால அவர் வந்து அவசரப்பட்டு, இல்லை யோசிக்காமல், இல்லை எதுவுமே தெரியாமல் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டு, அப்பா சொன்னதுனால நான் வந்து கோச்சிக்கிட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு நான் வந்துருந்தேன்னு வச்சிங்களேன், என் குடும்பம் நான் இங்கேருந்து நான் கொண்டு வந்து மேலே வச்சது திரும்பி ரிவர்ஸில் தான் போயிருக்கணும். எனக்கு ஒரு பயம். அதனால் நான் குடும்பத்தை விட்டு வரல. அதை சகிச்சுக்கிட்டு, அதை பொறுத்துக்கிட்டு நான் வந்து என்னோடய குடும்பத்தை நான் எடுத்து பார்த்தேன். மறுபடியும் என்னோட சேர்ந்து என் ஒய்ஃபும் சேர்ந்து குடும்பத்தை பார்த்தேன். அதுதான் உண்மை. எப்படின்னா, அவர் சொல்லிட்டாரு நீங்கள் பார்த்துங்கன்ட்டு. அதோட என் தம்பி வந்து அடுத்த 6 மாதத்துக்கு வேலைக்கு போகல, ஆவடி வீட்டில் இருக்குன்னு நான் சொன்னேன். என்னோடய கல்யாணம் நடக்கும்போது நான் வந்துட்டு OMRல வந்து வீடு எடுத்தேன். கல்யாணத்துக்கு முன்னாலேயே வீடு எடுத்துட்டேன்.
டபுள் பெட்ரூம் ஆவடிலேருந்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரி. ஏன்னா நான் ஓஎம்ஆரில் ஒர்க் பண்ணுறேன், என் தம்பி வந்துட்டு வேலை இல்லாமல் இருக்கார். அப்போது எங்கள் அப்பா வந்து செக்யூரிட்டியாக புருஷாகத்தில் இருக்கார். அப்போ எனக்கு தான் வந்து ஒரு பெர்மனெண்ட்டான அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஜாபு, நல்ல வருமானம்னு வச்சிங்களேன். அப்போ நான் அந்த வேலை ஓஎம்ஆர் எனக்கு வந்து வீடு வந்து ஆவடின்றது ரொம்ப டிஸ்டன்ஸு, என்னால் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர முடியல. ப்ளஸ் அது வந்து ஆஃபீஸ்க்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துது, எனக்கு வந்து வேலையில் வந்து பிரச்சனை வருது. அப்போ நான் குடும்பத்தை அப்போ இங்கே வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ கல்யாணம் ஆன பிறகு டபுள் பெட்ரூம் தானே வேணும். அப்போ நாங்கள் டபுள் பெட்ரூமே நான் அங்கேயே இருந்தாலும் நான் வேறு வீடு தான் பார்த்தாகணும். அப்போ நான் அங்கே பார்க்கறதுக்கு பதிலாக நான் எங்கே வேலை செய்யணும் அங்கே நான் வீடு பார்க்குறேன். எங்கள் அப்பா வந்து இனிமேல் செக்யூரிட்டி வேலைக்கு போக வேணாம், அவருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வயசாகிடுச்சு இல்லையா, கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு நான் சொல்லிட்டு பார்க்குறேன். என் தம்பி வந்து இதுக்கப்புறம் எங்கே வேலை தேடிக்கிறானோ தேடிக்கிட்டுன்ற மாதிரி ஐடி முடிச்சதுனால அவரும் இந்த சைடில் தான் வந்தாகணும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபேமிலி ஓரியன்டாக திங்க் பண்ணும்போது, ஃபேமிலி மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது எல்லாமே கன்சிடர் பண்ணணும். அதனால நான் வந்து 2 BH வீடு நான் பார்த்து ஃபேமிலி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த ஓனர்கிட்ட ஹவுஸ் ஓனர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வீடு வந்து நான் காலி பண்ணுறேன்ட்டு. இங்கே வந்து நான் அட்வான்ஸ் கொடுத்து வீடு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஆனால் வர முடியல இவங்களால் உடனே. ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்சுன்னா அந்த ஒரு மாதம் Jan 26 மேரேஜ். நான் வந்துட்டு February 1 என்னமோ பால் பொங்கல்னு நினைக்கிறேன் இந்த புது வீட்டுக்கு. அந்த February மந்த்லேருந்து நான் அங்கே இருக்கேன். அப்போ வந்து உடனே வர முடியாது, ஏன்னா அக்கா பொண்ணு வீட்டில் இருக்கிறதுனால அவள் வந்து +2 படிச்சுட்டுருக்கிறா. அதாவது Februaryனா அப்போ அவளுக்கு March April தான் எக்ஸாம் முடியும். அந்த சமயத்தில் +2 படிக்கிறவங்க நம்ம வந்து அந்த வீட்டில் இருந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேமிலி ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கேன் ஃபேமிலி. அப்பா வந்து புருஷாகத்தில் தங்கிடுவார், எப்பயோ ஒரு முறை தான், வாரத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவார். அப்போது இங்கே ஆவடி வீட்டில் வந்து என் தம்பி, அக்கா பொண்ணு, அக்கா இருக்காங்க. இவர் வந்து வேலைக்கு போகல, ஏன்னா எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக. நாங்கள் வந்து இங்கேருந்து வாரம் போயிடுவோம். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு எங்கள் அப்பா சொன்னதை நான் பெருசாக அதை பற்றி எடுத்துக்காமல் நான் அகைன் எப்படி ஃபேமிலி முதல்ல பார்த்துட்டு இருந்தனோ அதே மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்குறேன். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, என்னோடய அக்கா வந்து ஒரு விஷயத்தை அவங்க மனசில் வந்துட்டு திடமாக பிடிச்சிக்கிட்டாங்க போல். கல்யாணத்துக்கு முன்னால் நான் சொன்ன ஒரு விஷயத்தை அவங்க அதை வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னால் இருந்தே ஃபேமிலி நான் பார்க்குறதுனால என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, தம்பிக்கும் என்னோடய பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இன்னும் அந்த கல்யாண வயசு வரலக்கா, சின்ன பொண்ணு தான், இப்போ தான் 11th 12th தான் படிக்கிறான். ப்ளஸ் வந்து தம்பியும் கூட இப்போ முடிச்சுட்டு இன்னும் ஜாபுக்கெலாம் போயிட்டு அதுக்கான வயசு வரும்போது நம்ம அதை பற்றி பேசலாம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அக்கா பொண்ணு வந்து நான் மாமாவை கட்டிக்கிறேன்னு சொன்னால், இல்லை இவன் வந்துட்டு நான் அக்கா பொண்ணு தான் கட்டிப்பேன்னு சொன்னால் நம்ம கட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீ வந்து நீயா ஒரு கற்பனையை வளர்த்துக்காத, கட்டாயப்படுத்தலாம் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, அது சரியாக வராது. ஏன்னா உனக்கே உன்னை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் உன்னால் வந்து வாழ முடியாமல் போயிடுச்சு மாமா கூட. அதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். என்ன கேட்டால் நான் சரியாக தான் சொன்னேன், அதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. ஏன்னா லைஃப்னு வரும்போது அவங்களுக்கு அது பிடிக்கணும் இல்லையா, அவங்க 2 பேருக்கு பிடிச்சிருந்தா கட்டி வைக்க போகிறோம், அவ்வளோதான், அதில் சந்தேகம்ட்டு. ஆனால் இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. என்னோடய பெரியக்கா, அந்த என் வீட்டில் இருக்கிற என் பெரியக்கா வந்துட்டு அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து எப்படி இருந்தது பாருங்கள், அவங்க அப்படி எடுத்துக்கிட்டதுனால. அதுக்கப்புறமா கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் இங்கே இருக்கோம் ஓஎம்ஆரில், அவங்க அங்கே இருக்காங்க. 1 or 2 மந்தில் அவங்க இங்கே வரணும் ஃபேமிலி ஷிஃப்ட் பண்ணிட்டு. ஏன்னா ஓனருக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இல்லையா. அப்போ நான் கல்யாணம் முடிஞ்ச கையோட என் ஒய்ஃபுக்கும் நான் சொல்கிறேன், ஏன்னா ஃபேமிலி ஓரியன்டாக நான் எல்லாத்தையும் டெசிஷன் எடுத்ததுனால என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன், கல்யாணம் முடிஞ்ச உடனே பாரு, அவள் வந்து +2 எக்ஸாம் எழுத போகிறா, ப்ளஸ் அதோட மெடிக்கல் MBBS சேரணும்னு அவளுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதனால் அவள் வந்து சப்போஸ் நல்ல மார்க் எடுத்து MBBS சீட்டு கிடைக்குதுன்னு சொன்னால், நீ கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டில் போட்ட எல்லா நகையும் நீ கொடுக்கணும். ஏன்னா நான் படிக்கிறதுக்கு சிரமப்பட்டேன், ஸ்கூல் முடிஞ்சுன்னா படிக்க முடியல, உடனே என் தம்பி சிரமப்பட்டான். அது மாதிரி அவளுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், உன் வீட்டில் போட்ட நகையை வந்து நீ என்கிட்ட கொடுக்கணும், அந்த நகையை வச்சோ இல்லை விற்றோ நம்ம வந்து அவளுக்கு வந்து MBBS படிக்க வைக்கணும், அவளோட ஆசை அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எல்லா சைட்லேயுமே நான் வந்து சரியாக இருந்தேன்னு தான் நான் சொல்லுவேன். எங்கேயுமே நான் வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் இந்த பொண்டாட்டி பேச்சு கேட்டு போகிறது அப்படிலாம் எந்த முடிவு எடுக்கலை. பொண்டாட்டி என் பேச்சே தான் கேட்க வச்சேன். அவளும் கூட யோசிக்காமல் ஓகே கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணலாம், நல்ல விஷயம் தான், அவளுக்கு MBBS சீட்டு கிடச்சதுன்னு சொல்லிட்டு. ஆனால் போதுமான மார்க் இல்லை, அதனால அவளால் MBBS வந்து படிக்க முடியல அவளால், அது வேறு விஷயம். ஸோ இவங்க ஃபேமிலி இங்கே வர வேண்டியதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். ஆனால் இவங்க வரத்துக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா என் அக்காவோட எண்ணம் அந்த மாதிரி, இங்கே நம்ம போனோம்னா இவன் நம்ம பொண்ணுக்கும் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான். ஏன்னா இவன் தான் சொல்கிறானே,
அவங்க முடிவை கேட்கணும், அவங்கள விருப்பம் தான் கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல போல். ஆனால் அதை அவங்க நேராக சொல்லாமல் மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபேமிலி திருப்பி இங்கே கொண்டு வரத்துக்கோ இல்லை நாங்கள் அங்கே போயிட்டு அவங்களோட சேர்ந்து இருக்கிறதுலையோ அவங்களுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. அதுக்கு என்னோடய தம்பியோடைய இந்த வளர்ச்சி, குடும்பத்தை மீறிய வளர்ச்சி, இவர் 6 மாதத்தில் எஸ்ஐ ஆக வேண்டியவர் எஸ்ஐ ஆகலை. அது தெரியும் எஸ்ஐ ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் எங்கேயோ என்ஜினியர் முடிச்சுட்டு ஏதோ கிடைக்கிற வேலைலாம் செஞ்சுட்டு ஒருத்தர் திடீர்னு ஒரு 6 மாதம் உட்காந்து படிச்சுட்டு எஸ்ஐ ஆக முடியும்னா அது ஒரு பெரிய மிராக்கிள், மேஜிக்கு. அது இந்த அளவுக்குலாம் நமக்கு உடனே அந்த ஸ்டஃப் இருக்குமான்னு தெரியாது. அத்தனை ஒரு போட்டி தேர்வில் வந்து நம்ம வந்து ரேங்க் எடுத்து வர்றதுன்றது அது தெரிஞ்சு நான் சொன்னேன். பட் ஆனால் இது இவங்க யாருமே அதை கேட்கல. அதே மாதிரி தான் நடந்துச்சு. அவரால் எஸ்ஐ ஆக முடியல. அதோட இவர் 6 மாதம் கழித்து உடனே இவர் வந்திருக்கலாம். சரி இல்லைண்ணா நான் வந்து நம்ம ஓகே நீ வேறு ஏதாச்சும் நீ சொல்லு, இல்லைண்ணா வேறு வேலை தெரியும்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட வந்திருக்கலாம். ஏன்னா ஃபேமிலியை அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால இவர் தனியாக இவருடைய வளர்ச்சியை வந்து இவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டார். பெரிய ஆளாகவும் இவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை இவர் தனியாக ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரி டக்குன்னு இவர் வந்து ஒரு ஒரு விஸ்வரூபம் எடுத்துட்டாருன்னே சொல்லணும். போன வீட்டில் நான் சொல்லியிருந்தேன், இவர் வந்து என் சித்தப்பா வீட்டில் இருந்து டிராக்டர் ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் நான் +2 முடிச்சுட்டு அவர் அங்கே இருந்தார். 1 இயர் காலேஜ் போகாமல். அவரை தான் நான் சென்னை கொண்டு வந்து அவருக்கு வந்து ஒரு செட்டப்லாம் பண்ணி கொடுத்தேன், ஒரு அண்ணனா அப்படின்ட்டு. அப்போ நான் சொல்லும்போது அவரை நான் அங்கேயே விட்டுருக்கணும், சித்தப்பா வீட்லேயே ஆட்டோ ஓட்டவே விட்டுருக்கணும், நான் அவனை கூட்டு வந்ததே தப்புன்ற மாதிரி சொன்னேன் இல்லையா. ஏன் சொன்னேன்னா, இவரை நான் இங்கே கூட்டு வந்து ஃபேமிலியாக வச்சு இவருக்கு எல்லாமே செஞ்சு ஒரு என்ஜினியர் படிக்க வச்சு முடித்து அதுக்கப்புறம் இவர் இந்த 6 மாதம் இந்த எஸ்ஐ எக்ஸாம் அது இதெல்லாம் ஆகலைன்னு சொல்லிட்டு பிறகும் திரும்பவும் இவர் அங்கே தான் போனார். எங்கேருந்து வந்தாரோ, என்ஜினியர் முடிக்கிறதுக்கு முன்னால் எங்கேருந்து வந்தாரோ, டிராக்டர் ஓட்டியிருந்தாரோ அதே ஊருக்கு அதே வீட்டுக்கு தான் திருப்பி போகிறார். போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டு இவர் வந்து ஒரு சின்ன ஃபைனான்ஸ் கம்பெனியில் வந்து வேலை செய்கிறார். என்ஜினியர் முடிச்சுட்டு ஃபைனான்ஸ் கம்பெனியில் போயிட்டு வேலை செஞ்சு ஆம்பூர் சைடில் வந்து ஏதோ அவருக்கு வந்து ஜாப் கிடைக்குது. அதனால் வந்து இவர் ஆவடியிலேருந்து ஆம்பூருக்கு போகிறதுக்கு பதிலாக என்னோடய சித்தப்பா வீட்டிலேருந்து ஆம்பூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அங்கேருந்தே வேலைக்கு போகிறாரு. அங்கே ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. இவருக்கு சித்தப்பா பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, 3-4 சித்தப்பா அங்கே இருக்காங்க, அவங்களுடைய பசங்கள்லாம் இருக்காங்க, நிறைய ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்க. அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் சம்பாதிக்கிறத அங்கேருந்து இவர் தான் ஒரு கிங்டம் உருவாக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஸ்பான்சர் பண்ணுறது எல்லாமே செய்வாங்க இல்லையா. அப்போது இவர் இங்கே ஃபேமிலி இருக்குது, இவர் ஃபேமிலி மீறி தனியாக போயிட்டு உட்காரதுனால இவர் தனியாக எல்லாமே இவருடைய பணத்தை சம்பாதிக்கிறது இவரே செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டார். நேரடியாக அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ, அவங்களுக்கு தேவைகளை இல்லை பர்த்டே எடுத்து செலிப்ரேட் பண்ணுறது, யாருக்கு என்ன தேவையோ கொடுக்குறது, இந்த மாதிரி இவர் போயிட்டார். இவருடைய அந்த 23 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அதே வயசில் நான் 23 வயசில் என்னோடய ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணி எல்லாருக்காகவும் நான் யோசித்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இவர் வந்து ஃபேமிலிக்கு அதுக்கப்புறமா காசை வந்து கொடுக்குற மாதிரி 3000 தான் எனக்கு இவ்வளோ மிச்சமாக இருக்குது, 4000 தான் இருக்குது எனக்கு இவ்வளோ போக அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சாருன்னு நினைக்கிறேன். யோசிச்சார்ல, அதுதான் பண்ணார். பட் நான் வந்து அவர்கிட்ட நான் எதிர்பார்த்தது என்னென்னா, இவர் இவ்வளோ தூரம் ஃபேமிலியை பார்த்தோம், அவர் தம்பியை பார்த்தோம், படிக்க வச்சுருக்கோம். அவர் வருவார் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவார்னா, என்னோடய சம்பளம் இதுதானா, இந்த சம்பளத்தை பிடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோடய செலவுக்கு இந்த மாதத்துக்கு 2000 கொடு, 3000 கொடு, 4000 கொடுன்னு வாங்கிட்டு போவார். ஏன்னா எல்லாரோட சம்பளத்தை வச்சு தான் குடும்பம் பார்க்க முடியும், குடும்பம் பார்க்குறன்றவங்க. அப்போ எனக்கு 3000 கொடு, இந்த மாதம் 4000 கொடுன்னு கேட்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்தது மட்டும் இல்லை, நான் அவர்கிட்ட வாய் திறந்து கேட்டேன், இல்லை நீ கண்டிப்பாக உன்னோட சேல்ரி வந்த உடனே நீ எனக்கு அனுப்பிடணும், உன்னுடைய இல்லைனா டெபிட் கார்டு என்கிட்ட கொடுத்துடணும், இல்லை உனக்கு நெட் பேங்கிங் யூசர் ஐடி பாஸ்னால் என்கிட்ட கொடுத்துடணும், நீ அந்த சம்பளம், ஏன்னா குடும்பம் அப்படி இருக்குது, அந்த சூழ்நிலை இருக்குது, எல்லாருடைய பணத்தையுமே போட்டால் தான் அடுத்த ஃபேமிலியை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். இல்லைனா கடத்தில் மூழ்கி இல்லைனா பின்னால் போயிடக்கூடாது. அப்போ நான் இவர் எல்லாம் முடிச்சுட்டு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சம்பாதிக்கும் போது இவர் திருப்பி செய்யணும்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நீ இப்படி தான் நீ கொடுக்கணும், நான் இப்படி தான் போட்டேன், என்னோடய ஃபேமிலிக்கு நான் இப்படி தான் நான் செலவு பண்ணேன், செலவுன்றதை விட என் ஃபேமிலியை நான் பார்த்தேன். அப்போ நீ சம்பளத்தை வந்து வாங்கி கொடுத்துட்டு நீ உனக்கு என்ன செலவுக்கு வேணுமோ 2000 3000 4000 கூட வாங்கிக்கோன்னு. நான் இவரை, நீ 4000 வாங்கிக்கோ, நீ 3000 வாங்கிக்கோ, என் சம்பளம் எவ்வளோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்றத இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிறது, இந்த 10 இயர்ஸில் இன்றைக்கு வரையும் அவருக்கு எவ்வளோ சம்பளம்னு எனக்கு தெரியாது. ஒரு முறை கூட அவர் முழுசாக சம்பளம் வாங்கி என்கிட்ட கொடுத்ததே இல்லை, இதுதான் என்னோடய சம்பளம்ன்ட்டு. நான் அதை பார்க்கவும் இல்லை. அதுதான் சொன்னேன், அவருடைய தனி வளர்ச்சியை வந்து குடும்பத்தை ரொம்ப தூரம் பாதிச்சிருச்சு.
இவர் இப்படி தனியாக வளர்ந்தது என்னோடய பெரிய அக்காவுக்கு ஒரு சாதகமாக அமைஞ்சிட்டுன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி நான் சொன்ன வார்த்தையை மனசில் திடமாக பிடிச்சிக்கிட்டாங்க. இவன் நம்ம பொண்ணுக்கு பொண்ணையும் தம்பியும் கட்டி வைக்க மாட்டேன் சொல்கிறானே அப்படின்ட்டு. அப்போது அவங்க அப்படியே என்ன ஸ்கிப் பண்ணுறாங்க. என் தம்பிக்கிட்ட நேரடியாக கம்யூனிகேட், நேரடியாக இதை செய் அதை செய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் மீறி போகுது. நான் எவ்வளோ பிடிச்சாலும் அதுக்குள்ளே அடங்கலை, ஃபேமிலிக்குள்ளே அடங்கலை. இவர் சம்பாதிக்கிறத செலவு பண்ணி அப்படியே பெரிய ஆளாக ஆகிறாரு. பெரிய ஆளாக ஆகிறேன்னு சொல்லிவிட்டு இவர் வேறு மாதிரி போயிட்டுருக்காரு. ஒரு ஸ்டேஜ் மேலே என்னால் முடியல. அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, இவன் திருப்பி வீட்டுக்கே வரமாட்டேன்றான், என்ன பண்ணுறது, ஆவடிக்கே வரமாட்டேன்றான், அங்கேயே நிற்கிறான் செலவு பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி என் அக்காவும் அதை ஃபீல் பண்ண ஆரம்பித்த பிறகு அப்போ வந்து நான் மறுபடியும் ஆஸ் எ குடும்பஸ்தனாக நான் யோசிக்கிறேன். இப்போது தம்பியை திருப்பி நம்ம ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வரணும், என்ன பண்ணணும்? சரி, ஓகே, அப்போ நம்ம வந்து சொந்த கிராமத்தில் நம்ம வந்து வீடு, நாங்கள் அந்த வீட்டிலலாம் விட்டு வந்ததுனால எல்லாம் வீடு பாழடிஞ்சு குட்டி சேவராக போச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து வீடு கட்டணும்னு சொல்லி என் தம்பிக்காக நான் வீடு கட்டுறேன். நானும் என் ஒய்ஃபும், என் ஒய்ஃப் கல்யாணம் முடிஞ்சு வந்தவளை வந்து நான் வேலைக்கு எப்படி அனுப்பினேன் அப்படின்றது அது ஒரு தனி வீடியோவே போடணும். அவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குது அதில். அவங்கள ப்ரிப்பேர் பண்ண வச்சு அவங்கள ரெடி பண்ணி புது பொண்டாட்டியை அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், ஏன்னா அவங்க வெளி உலகமே பார்க்காம வளர்ந்தவங்க, அவங்கள ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே அனுப்புறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்தது நான் இன்னும் வேற ஒரு வீட்டில் சொல்கிறேன். எனவே 2 பேரும் சம்பாதிக்கிறோம், 2 பேர்லேயும் லோன் போடுறோம். அப்போ வந்து நான் சொந்த கிராமத்தில் வந்து வீடு கட்டுறதுக்கு நான் அக்கா கிட்ட சொல்கிறேன், வீடு கட்டலாம், இனிமேல் சித்தப்பா வீட்டிலேருந்து தம்பி வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த ஆம்பூர் காஞ்சிபுரம் சைடில் வேலைக்கு போகிறாரு, அதுக்கு பதிலாக நம்ம சொந்த வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் இந்த ஆவடி வீட்டை காலி பண்ணிட்டு இப்படி வரலாம் பரவாயில்ல, நீங்கள் காலி பண்ணிட்டு அங்கே போங்க, அவனையும் வர சொல்லிடுவோம், அகெயின் நம்ம ஃபேமிலியாக இருக்கிறதுக்கான சொல்லிட்டு நாங்கள் வந்து லோன் போட்டு அங்கே வந்து பணம் அனுப்பி அக்கா கிட்ட தம்பிக்கிட்ட மறுபடியும் என் கல்யாணத்தில் நான் என்ன செஞ்சனோ அதே தான் நான் இப்பயும் செஞ்சேன். கல்யாணத்துக்கு அவங்ககிட்ட தான் பணத்தை எல்லாமே கொடுத்தேன், வீடு கட்டுறதுக்கும் அவங்ககிட்டே தான் நான் பணத்தை எல்லாமே கொடுக்குறேன். இப்போ என் தம்பியும் சப்போர்ட் பண்ணுறாரு வீடு கட்டுறதுக்கு. அதுக்கப்புறமா ஏன்னா என் தம்பி திருப்பியும் ஃபேமிலிக்கு இப்படி கை மீறி போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த முழுக்க வீடே கட்டினது, உண்மையாக சொல்லணும். இல்லைனா வீடு கட்டுற ஐடியாவே கிடையாது. அவருக்காக தான் அவர் திருப்பி கொண்டு வரணும், வீட்டுக்குள்ளே கொண்டு வரணுதுக்காக. அப்போது அதே மாதிரி வீடு கட்டுறோம். திருப்பி அவர் வீட்டிலேருந்தே போகிறாரு. என்ன ஒன்று, இவர் சம்பளத்தில் செலவு பண்ணதை போக இப்போது அப்படியே அப்ஸில் போகிறவர் ஒரு ஸ்டேஜில் கடனாளியாக மாறுறாரு. அதுதான் அந்த குடும்பத்தை மீறி போகக்கூடாது, பெரியவங்களை மீறி போகக்கூடாது. ஒருத்தர் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அதை மீறக்கூடாது சொல்லுறதுக்கான காரணம் இதுதான். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை வாங்கணும், இது தேவையா, எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. 23, 24 வயசில் என்ன தெரிய சொல்லுங்கள். அதோடு அவர் எதையோ பண்ணுறாரு. பத்தாதுக்கு அவருடைய ஒரு செயல்பாடுனால எனக்கு இங்கே சென்னையில் இருக்கிற ஜாபை நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் அவர் மூலயமா எனக்கு வந்து ராணிப்பேட் சைடில் நான் வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. அப்போ நான் அதுவும் எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக மாறிடுச்சு ஃப்யூச்சரில். அப்போது நான் இங்கே இருக்கிற வீடை வந்து நான் காலி பண்ணிவிட்டு என் ஒய்ஃபை வந்துட்டு உடனே கூப்பிட்டு போக முடியாதுன்றதுனால, ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ நான் வந்து அவங்கள 2 பேருமே ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போக முடியாது. அப்போ நான் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு நான் அவர் மூலயமா ராணிப்பேட்டை ஆற்காடு சைடில் வந்து நான் வந்து ஜாபில் போய் ஜாயின் பண்ணுறேன். ஒரு பிரான்ச் ஹெட்டாக போய் ஜாயின் பண்ணுறேன். ஒய்ஃப் வந்து ஜாப் கண்டினியூ பண்ணுறதுனால வீடு இங்கே இருக்க முடியாது. ஏன்னா நான் ராணிப்பேட்டை டு சென்னை வர முடியாது டெய்லி. அப்போ அவங்கள கொண்டு போய்ட்டு அவங்க அம்மா வீட்டில் விடுறேன். ஒரு 2-3 மாதம் அம்மா வீட்டிலேருந்து வேலைக்கு வந்துட்டு போயிட்டுரு. அதுக்கப்புறமா எனக்கு இந்த எல்லாமே இந்த ஆஃபீஸில் செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம வீடு தான் கட்டியாச்சு இல்லையா, நீங்கள் வீட்டுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்துடுங்க, நான் வந்து ஒர்க் பண்ணால் போதும், தம்பி ஒர்க் பண்ணால் போதும், அகெயின் ஃபேமிலி செட் ஆகிடும் சொல்லிட்டு அப்படி ஒரு பிளானில் வீடை காலி பண்ணி திங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கிராமத்தில் போட்டுட்டு இருக்கிற வீட்டில் அவங்கள அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் ராணிப்பேட் ஆஃபீஸ் போயிட்டு அகெயின் என் சொந்த வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு சினாரியோ அமையுது. என் தம்பி என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ நாள் வந்து இங்கேருந்து வேலை செஞ்சவர் இப்போ சென்னைக்கு வேறு ஜாபில் ஜாயின் பண்ணுறாரு. இந்த ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வேறு ஜாபில் ஜாயின் பண்ணுறாரு. மேபி சேலரி இல்லை ப்ரமோஷன் வேறு ரீசனுக்காக இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு இப்போ இங்கேருந்து நேட்டிவ்லேருந்து சென்னைக்கு வந்து போகிறது கஷ்டம். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது, லேட்டாக வீட்டுக்கு வர்றது, இது ஒரு கஷ்டம். 2வது இவர் என்ன பண்ணுறாருன்னா,
நிறைய விஷயங்கள் வந்து இவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இவர் ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம நாடோடி படத்தில் வந்து சசிகுமார் மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய இடத்துல ஒரு ஃப்ரெண்டு வந்து இவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறது, இவர் மேரேஜ் பண்ணி வைக்கிறது, அப்புறம் இவரோட இந்த ஸ்பான்சர்லாம் வந்து அதிகமாக இது அதுன்னு கடன் வாங்க, இப்படிலாம் நிறைய விஷயங்களில் இவர் ஈடுபடுறாரு. என்னை மீறி, குடும்பத்தை மீறி இதெல்லாம் பண்ணிருக்காரு தனியாக. இது ஒரு ஸ்டேஜில் ரொம்ப தூரம் பெரிய அளவில் பிரச்சனையில் கொண்டு போய் முடியுது. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னால் உண்மையாக சொல்லணுன்னா. அதுக்கப்புறமா நான் ராணிப்பேட்டை ஆஃபீஸில் இருந்து ஒரு ஸ்டேஜில் எனக்கு ஜாபும் வந்து அந்த சமயத்தில் ஜாப் இல்லாமல் போயிடுது. உண்மையாக சொல்லணுன்னா ஜாப் இல்லை, அந்த ஜாபும் போயிடுச்சு. ஐ மீன் சென்னையிலேருந்து நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வரேன் ராணிப்பேட்டை ஆஃபீஸ்க்காக. ராணிப்பேட்டை ஆஃபீஸ்லேருந்து ஜாப் எனக்கு போயிடுச்சு. அப்போ நான் வீட்டில் சும்மா உட்கார்றேன். அந்த ஃபஸ்ட் மந்த் நான் சும்மா உட்காரன்ற மாதிரி ஆகுது. அதுக்குள்ளேயே என் தம்பி பெரிய அளவில் பிரச்சனைகளை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு இந்த ஃபேமிலியில். அப்போ நான் ஒரு அண்ணனா, ஒரு குடும்பத்தை பார்க்குறவனா நான் யோசிச்சது என்னென்னா, ஃபஸ்ட்டு என் தம்பியை நிறைய இடத்துல நான் தான் யோசிப்பேன். அவன் தம்பியை வந்து நம்ம வந்து அவனை கொஞ்சம் லைஃப்பை வந்து செட் பண்ணி கொடுத்துடணும். ஒன்றாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் இந்த 23, 24 வயசில் இல்லை 25 வயசுலலாம் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் இல்லையா? அதனால் அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து அப்போ மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அவர் சம்பாதிக்கிறது அவருடைய ஃபேமிலி அப்படின்னு போய்க்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக பிடிக்கணும் ஃபேமிலின்றது என்னுடைய எண்ணம். இப்படி தான் எல்லா பெற்றவங்களும் குடும்பத்தை பார்க்குறவங்க இப்படி தான் யோசிப்பாங்க. நானும் அந்த இடத்துல இருந்ததுனால நானும் இதான் யோசித்தேன். அப்போது நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒன்றா கலந்து பேசுவோம். ஒரு விஷயத்தை நான் சொல்கிறது இருந்தால் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு. அப்போது எனக்கு வேலை இல்லைன்னு நான் சொல்கிறேன், அது தெரியும், வீட்டிலலாம் இருக்கும். அப்போ நாங்கள் என் தம்பியோடைய இந்த மாதிரியான நிறைய செயல்பாடுகள் வந்து அது ஃபேமிலியை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது. என் ஒய்ஃப் வந்து அங்கே இருக்கா, இன்னும் கூட்டு வர முடியல. அந்த மாதிரி இருக்கும்போது இவரை சரி பண்ணுறது இப்போ எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு அடுத்ததாக. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் அக்கா பொண்ணு தம்பி எல்லோரும் இருக்கும்போது நானும் இருக்கேன். நாங்கள் நைட்டு படுக்கும்போது ஒரு டாபிக் நான் பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்னா, தம்பி வந்து இப்போதைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சென்னைக்கு ட்ரெயினில் போகிறதும், லேட்டாக வந்து தூங்குறதும், சரியாக சாப்பிட முடியாமல் போகிறதும், வெயிட் லாஸு, அலைச்சல் இதெல்லாம் ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து இவர் நிறைய இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக சில விஷயங்கள், இந்த ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறது, அது இதெல்லாம் நிறைய தேவையில்லாத விஷயங்களெல்லாம் ஈடுபட்டதுனால நிறைய பாதிப்புகளாக வருது. இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, சென்னையில் ஒரு ரூம் எடுத்துக்கோ, தம்பிக்கிட்ட சொல்கிறேன், சென்னையில் ஒரு ரூம் எடுத்துக்கோ, 5 days நீ அந்த ரூமில் ஸ்டே பண்ணு, வீக்கெண்ட் ஆனால் துணிமணி எடுத்துக்கிட்டு வந்துரு வீட்டுக்கு, துவச்சி போட்டுறது மற்றதெல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். 5 நாள் நீ அங்கேருந்து ட்ரெயின் ட்ராவல் குறைச்சிக்கோ ஒன்று. ப்ளஸ் ஜிம்முக்கு போ, நல்லா சாப்பிட்டு ஏசி ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணு, நான் உனக்கு பணம் கட்டிடுறேன், நல்லா சாப்பிட்டு உடம்பை தெம்ப வச்சுக்கோ. ஏன்னா நீ இப்போ ட்ரெயின் ட்ராவலில் அலைஞ்சு திரிஞ்சு ஒல்லி ஆகிட்ட. அதுக்கப்புறமா யோகா கிளாஸ் போ. எனக்கு ரொம்ப நான் யோகா கிளாஸ் போயிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில், முன்னாடியிலேருந்தே போயிட்டுருக்கேன். முன்னாடி இருந்து நானும் என் தம்பியை சேர்ந்தோம். நான் ஒரு ஸ்டேஜில் அதை கண்டினியூ பண்ணேன், அவள் கண்டினியூ பண்ண முடியல. அப்போது மறுபடியும் அதை நீ கண்டினியூ பண்ணு, சென்னையில் இருக்கும்போது நீ கண்டினியூ பண்ணு, யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணு. ஏன்னா அப்போ தான் உனக்கு இந்த மாதிரியான இவ்வளோ விஷயங்களை நீ ஈடுபடுறது கொஞ்சம் கம்மியாகும். இந்த ரீசனுக்காக நீ என்ன பண்ணுறன்னா, சென்னையில் ஒரு ரூம் எடுத்து தங்கு, வாடகை நான் பே பண்ணுறேன், வீக்கெண்ட் ஆனால் வீட்டுக்கு வந்துடு துணிமணி எடுத்து சொல்லிட்டு நான் வந்து தம்பிக்கான ஒரு டிசிஷன் வந்து எடுத்தேன். இந்த காரணத்துக்காக தான் அவனுக்கு ரூம் எடுத்துறேன்னு சொல்லிட்டு அக்கா பொண்ணு எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிறேன். நான் அப்படி தான் எல்லா முடிவும் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இங்கே தான் வந்து ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டுடுச்சு. இந்த முறை வந்து என் அப்பாவை வந்து பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு வந்துருச்சு நான் நினைக்கிறேன். என் அப்பா வந்து நான் எப்படி வச்சுருந்தேன்னா, அவருக்கு எந்த விஷயம் சொல்லணுமோ அது மட்டும் லிமிட்டாக சொல்லணும், ப்ளஸ் அதை நான் போய் சொல்லணும். ஏன்னா அவருக்கு புரியாது, படிக்கலைன்றதுனால ஈஸியாக புரிஞ்சிக்க மாட்டார். அதுக்கு பக்குவமாக சொல்லணும். ஏன்னா சுகர் பிபி பேஷண்ட் அவருக்கு பொறுமையாக சொல்லி புரிய வைக்கணுன்றது நான் இப்படி தான் கண்ட்ரோலாக வச்சுருந்தேன். அதுக்குள்ளே என் தம்பி வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறாரு. 1 வீக் போயிட்டார். ஆனால் அவங்க இதுக்கு முன்னால் வரைக்கும் நான் திரும்பி இங்கே வரமாட்டேன், இந்த மாதிரி திருப்பி நான் நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்து தங்குவேன், இங்கே திருப்பி ஃபேமிலியை நான் கையில் எடுப்பேன் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல போல தெரியுது. ஏன்னா எனக்கு கல்யாணம் முடிஞ்சு இது ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். நான் திருப்பி இந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு, இந்த ஹோம் டவுனுக்கு நான் போய் இங்கே உட்காரத்துக்கு இந்த 2 வருஷத்தில் அவங்க வந்து ஒரு 3 பேரும் ஒரு ஃபேமிலியாக செட் ஆகிட்டாங்க. அக்கா பொண்ணு தம்பி ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நான் போய் உட்காந்த மாதிரி ஆகிடுச்சு. ஒரு டிஸ்டர்பன்ஸாக ஆகிடுச்சு அந்த இடத்துல. நான் அங்கே போன பிறகு இவனுக்கான முடிவுகள் எடுத்து என் தம்பியை நான் ரூமுக்கு அனுப்புறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இம்மிடியட்டாக என்கிட்ட நேரடியாகவே அந்த வெறுப்பை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க.
நான் இந்த வீட்டில் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆகுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னைக்கு கிளம்பி என் அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு புருஷவாக்கத்துக்கு போயிட்டு என் அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க எந்த மாதிரி சொல்லியிருந்தா என் அப்பா இப்படி பேசுவார். செகண்ட் டைம் பேசுகிறார் அவர். தம்பி ரூமுக்கு அனுப்பிட்டான்ப்பா, ஏன்னா அவன் வந்து இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து போக முடியல, கஷ்டமாக இருக்குன்றதுனால, இல்லை ஜிம்மில் சேர்த்து விட்டுருக்கான், யோகா கிளாஸை சேர்த்து விட்டுருக்கான், ஏன்னா அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறான், அதனால் பெரிய பிரச்சனை உருவாக்குது, ஸ்டேஷனரிக்கெலாம் போகிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் அவன் கன்சிடர் பண்ணி தம்பி ரூமில் சேர்த்துருக்கான்னு என் அக்கா சொல்லலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக என் பொண்ணுக்கும் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான் போல தெரியுது, அதனால தான் இவன் இதெல்லாம் பண்ணுறான், ஏற்கனவே அப்படி தான் சொன்னான், அதுதான் இப்போ இவன் பண்ணுறான் போல தெரியுதுன்னு சொல்லியிருப்பாங்க தான் நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா அவருடைய வார்த்தை அப்படி தான் இருந்தது. இவங்க ஏற்கனவே வீட்டில் வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் நான் இந்த வீட்டில் இருக்க முடியாத மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு புரியுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. பட் நான் அதை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா சரி, இவங்க கோவத்தை காமிக்கிறாங்க, ஆனால் இது நம்ம திருப்பி இவங்ககிட்ட கோவத்தை காமிக்க வேண்டிய நேரம் இல்லை. அது பதிலாக தம்பியோட லைஃப் மொதல் அமையிட்டோம், சரியாக அவன் கொஞ்சம் அவனுக்கு தானே நம்ம இந்த முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் அதை பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரே ஒரு வாரத்திலேயே எங்கள் அப்பா வந்து என்னோடய செகண்டு அட்டாக் பண்ணுறாரு என்ன, 2வது முறையாக. என்னான்ட்டுன்னா, இவ்வளோ நாள் நான் ஃபேமிலி பார்த்துட்டுருக்கிறேன்னு சொல்கிறேன், என்ன எல்லாத்தையும் நான் செஞ்சுட்ருக்கிறேன். அவர் என்ன கேட்குறாரு, நீ என்ன பண்ணிட்டுருக்குற, தம்பி எங்கே அனுப்பியிருக்கிற அவனை, மாவனே ஒழுங்காக இருந்துக்கோ, நீ இதெல்லாம் நீ பண்ணிட்டுருக்கூடாது, இதெல்லாம் நீ இந்த குடும்பத்தில் வந்து ஒழுங்காக இருந்துக்கணும், இதெல்லாம் நீ பண்ணிட்டு நீ இருக்க முடியாது சொல்லிட்டேன். நான் நாளைக்கே வந்து தம்பியும் அக்கா பொண்ணையும் கூப்பிட்டு போயிட்டு திருத்தணி முருகர் கோயிலில் வச்சு நான் தாலி கட்டி கூப்பிட்டு வந்துடுவேன், உன்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பேசுகிறாரு. எதை பேசுகிறாருன்னே புரியல, சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாரு. அந்த கோவத்திலேயே பேசுகிறாரு. என் அக்கா போய் சொன்ன அந்த கோவத்திலேயே பேசுகிறாரு. இருப்பா, அவசரப்படாதப்பா, என்ன நடந்துச்சுன்னு கேள்வி. அவர் கேட்க ரெடியாக இல்லை. எனக்கு அது கேட்டோன்னே இதுக்கப்புறமா அவர் என்ன சொல்ல வரேன்னா, இந்த குடும்பத்தில் நான் ஒழுங்காக இருந்துக்கணும், நான் ஒழுங்காக இருந்தால் தான் நான் இந்த குடும்பத்தில் இருக்க முடியும், இல்லைனா நான் இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு இது ரொம்ப அடுத்த முறை ஏற்கனவே அவர் சொன்னது ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ நாள் குடும்பத்தை பார்த்தோன்னே, இதுக்கப்புறம் உனக்கு எதனா கடன் இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணதில்லை, நீ உன் பொண்டாட்டி போய் வேலை செஞ்சு கட்டிங்கன்னு சொன்னார். அன்றைக்கி என் தம்பி வந்து நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்ன வந்துக்கு இந்த மாதிரி என் அக்கா போய் சொன்னதுனால அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே நீ ஒழுங்காக இருக்குன்னா இருந்துக்கோ, இல்லைனா நீ இருக்க முடியாதுன்ற மாதிரி இந்த குடும்பத்தில்ன்ற மாதிரி அவர் பேச ஆரம்பித்தது. அதுக்கு மேலே என்னால் அந்த இடத்துல இருக்க முடியல, உண்மையை சொல்லணும்னா. அன்றைக்கி நான் கிளம்பி வந்தவன் தான். ஆனால் என்ன, அன்றைக்கி நான் கிளம்பி வரத்துக்கு எனக்கு சூழ்நிலையே இல்லை. ஏன்னா நான் சென்னையில் இருக்கிற வீடை காலி பண்ணிட்டேன், இங்கே நான் வீடும் கட்டிட்டேன் லோன்லாம் போட்டு. இப்போ நான் எங்கே போகிறது, பொண்டாட்டி கொண்டு போய் மாமியார் வீட்டில் விட்டுட்டேன். இப்போ நான் எங்கே போகிறதுனே எனக்கு தெரியல. அந்த நெருக்கடி, அந்த சமயத்தில் எங்கள் அப்பா சொல்கிற அந்த வார்த்தை, என் தம்பிக்கு மட்டும் நான் ஃபோன் பண்ணி, நீ வீட்டுக்கே வந்துரு கிளம்பி, இதுக்கு மேலே நீ வந்து ரூம்லலாம் இருக்க வேண்டாம், நானும் இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிற மாதிரி இல்லை, நான் கிளம்புறேன்னு. ஆனால் அவர் என் தம்பி உண்மையிலுமே நல்லாருங்க. அப்படிலாம் இல்லைண்ணா, நீ அப்படிலாம் நீ எதுவும் நீ மனசை விட்டுறாத, நீ இரு, நான் இங்கே இருக்கேன், எனக்கு இது செட் ஆகிடுச்சு, எனக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு இதுதான் சரியாக இருக்கும், என்னால் ட்ரெயினில் வந்து போக முடியல, எனக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க சொன்னதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்ட மாதிரி எனக்கு அவர் ஆறுதல் சொன்னார். பட் என்னால் அந்த ஆறுதல் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி நேரடியாக என் அக்கா என்னை எதிர்க்கிறதும், என் அப்பா என்னை எதிர்க்கிறதும், ஒன்று என் தம்பி தான் எனக்கு கேட்கல, நீ ஏன் என்ன சொல்கிறேன்னு கேட்கல, அது வரையும் சந்தோஷம். அதுக்கப்புறமா நான் அந்த வீட்டை விட்டு, என்னோடய சொந்த வீட்டை விட்டு, என் சொந்த கிராமத்தை விட்டு நான் வெளியேறி ஆகணும். அவங்க அதுதானே சொல்கிறாங்க. அப்போ வந்தவன் தான் நான். பட் ஆனால் எனக்கு ரொம்ப வேறு வழியே இல்லாமல் நான் என் மாமியார் வீட்டில் போய் தங்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு உருவாச்சு. ஃபஸ்ட் டைம் நான் சென்னைக்கு வந்தப்போ அக்கா வீட்டில் வந்து தங்கி நான் ஒரு நிறைய விஷயங்களை மாற்றினேன். பட் இந்த முறை நான் சென்னைக்கு வர்றது என் மாமியார் வீட்டில் போய் தங்கி நான் திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது என் லைஃப்பை. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி சமயத்தில் இது நடக்குது, 2-3 வருஷத்தில் நடக்குது. எனக்கு ரொம்ப உடஞ்சி, மனசு உடஞ்சி, நான் வந்து வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சமயத்தில் எனக்கு ஜாபும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் போய் மாமியாரில் போய் உட்காறேன், வழியே இல்லாமல் போய் உட்காறேன். எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது உண்மையாக சொல்லணும்னா. நல்ல வேலை என் மாமியார் ஒன்றும் சொல்லலை. எனக்கு டெய்லி 3 வேளை சமைச்சு வச்சுருவாங்க வீட்டில். ஒய்ஃப் வேலைக்கு போயிடுவாங்க, நைட் ஷிஃப்ட்டில் இருந்தாங்க. 5 மணிக்கு நம்ம போவாங்க, 2 மணிக்கு நைட்டில் வருவாங்க நினைக்கிறேன் நைட் ஷிஃப்ட்டு. நான் அவங்க வர வரைக்கும் முடிச்சுட்டுப்பேன். பகலில் நான் வீட்டில் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டுப்பேன். ஆனால் அவங்க எதுவுமே எனக்கு கேட்கல. பாரு, என் பொண்ணை கட்டி கொடுத்தேன், பொண்ணை வேலைக்கு அனுப்பிட்டு மருமை வந்து சும்மா உட்காந்துக்கிறேன், அவர் 3 நாள் சாப்பிட்டுட்டுலாம் வந்து அன்றைக்கி அவங்க அந்த வார்த்தைலாம் சொல்லலை. அது வரையும் சந்தோஷம். ஆனால் எனக்கு அப்படி தான் இருந்தது. அன்றைக்கி நான் அப்படி தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி நான் என்னதோ நான் முயற்சி எடுத்துன்னு வச்சிங்களேன். அப்போ நான் வந்து
அப்படியே கூனி குறுகி மாமியார் வீட்டில் சாப்பிட்றதுன்றது எனக்கு அது என்னோடய ரத்தத்திலே இல்லைன்னு சொல்லணும், உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் அது நடந்துச்சு எனக்கு அந்த செகண்ட் டைம். அதை விட ஒரு கொடுமை வேறு எதுவுமே இருக்காது. அதெல்லாம் எனக்கு வந்து என் ஃபேமிலி மேலே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தீராத கோவத்தை உருவாக்குற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டதெல்லாம். அதுக்கப்புறமா நான் ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்தா கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். சரி, ஆனால் இதுக்கப்புறம் நம்மளை சமாதானப்படுத்துவாங்க, நம்ம கோச்சிட்டு வந்துட்டோம், சமாதானப்படுத்துவாங்க நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அவள் தானே பார்த்துருக்கோம் இவ்வளோ நாளாக, அக்காவோ இல்லை தம்பியோ இல்லை அப்பாவோ சமாதானப்படுத்துவாங்கன்னு. பட் ஆனால் அவங்க அந்தளவுக்கு ஒரு நேரடியான சமாதானம் எடுத்த மாதிரியோ இல்லை என்னை சமாதானப்படுத்தி திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் ஒரு ஸ்டேஜில் கடைசியாக ஒரு பஞ்சாயத்து வைக்கிறோம் என் சின்னக்கா வீட்டில். இந்த சப்ஜெக்டில் என் சின்னக்கா வரவே இல்லை எங்கேயுமே. அவங்க வந்து அவங்க வீட்டில் சின்னக்கா வீட்டில் இவங்க வராங்க என் வீட்டிலேருந்து, ப்ளஸ் வந்து என் சைட்லேருந்து நான் போகல, நேரடியாக என் ஒய்ஃப் வந்து பேசுகிறாங்க. எல்லாம் ஒரு பஞ்சாயத்து வைக்கிறோம், பிரச்சனைலாம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி நான் திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் அமையும் நான் எதிர்பார்க்குறேன் இந்த பிரச்சனையோட. பட் ஆனால் அது வந்து நான் திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கான முடிவு அங்கே வந்து முடிவு கிடைக்கல. அவங்க பேசினாங்க, அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இது, மறுபடியும் கூட நம்ம திருப்பி ஃபேமிலியோட போய் இருக்க முடியலன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஏதோ ஒரு இடத்துல வந்துடுவாங்க சரியாயிடுன்னு சொல்லிட்டு. அப்போது என் அக்கா வந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பி வராங்க ஒரு முறை, என் பெரிய அக்கா. சரி ஓகே, இந்த மாதிரி பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சோம்னா, அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பிக்கும் என்னோடய பொண்ணுக்கும் கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், கல்யாணத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க எங்களை. ஸோ அதோட ஒரு ரொம்ப வெளிச்சமாக ஓப்பனாக நமக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இதுக்கு மேலே ஃபேமிலி ஒன்றும் சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. அதோடு அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. நானும் எப்போ வந்தவனோ அதோடு நானும் நின்றுட்டேன். இது ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு. இதில் இந்த விஷயத்தில் என் தம்பி கொஞ்சம் தனியாக சம்பாரித்து தனியாக செலவு பண்ணிக்கிட்டு தனியாக அவரே எல்லாத்தையும் பார்க்காம இருந்ததுன்னா, நான் என்னை படிக்க வச்சுருந்து எல்லாமே அண்ணன் தானே பார்த்தாரு, குடும்பத்தெல்லாம் பார்த்து அண்ணன் தானே, அதனால் நான் அண்ணன்கிட்ட சம்பளம் கொடுத்துட்டேன், அண்ணன் எனக்கு கொடுக்குறாரு, இல்லை அண்ணன் தான் எல்லாம் முடிவு எடுப்பார், அண்ணனை கேட்காம எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போயிருந்தாருன்னா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஏன்னா முழுசாக நம்புறது இதுதான். அவருடைய அந்த தனிப்பட்ட எல்லா செயல்பாடும் நேரடியாக குடும்பத்தை பாதிச்சுது. பெற்றவங்க வந்து எங்கள் அப்பா சொன்ன அந்த வார்த்தை செகண்ட் டைமும், நீ ஒழுங்காக இருக்கணும் இந்த குடும்பத்தில், இல்லைனா உடனே என் 2வது பையனையும் என்னோடய பேத்தியும் கூப்பிட்டு வீட்டில் இருக்கிற பேத்தியும் கூப்பிட்டு போய் திருத்தணி முருகர் கோயிலை தாலி கட்டி கூட்டுனார். அதே மாதிரி திருத்தணி முருகர் கோயிலில் தான் என் தம்பி கல்யாணம் ஆச்சு. நடந்துருச்சு, அது நான் எல்லாமே நடந்துருச்சு அந்த கல்யாணம். என் அக்கா வந்து அம்மா வீட்டில் தான் பிறந்த வீட்டில் பொண்ணு கொடுக்கணும்னு நினச்சது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் அவங்கள விருப்பத்தோடு கட்டி வைக்கணும் தான் நான் சொன்னதை தவிர வேறு எதுவுமே சொல்லலை. ஆனால் அவங்களுடைய அந்த ஒரு தன்னோட மகளுடைய வாழ்க்கைக்காக அவங்க மற்றவங்கள வந்து அவங்க கன்சிடர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு சுயநலம் தான் அதில் இடத்துல. பட் எல்லாருக்குமே அந்த சுயநலம் வரும், பெற்றவங்க வரும்போது அது கண்டிப்பாக வரும். நம்ம அவங்களுக்கு குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்படி ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு குடும்பமாக இருக்கிறது கண்டிப்பாக சிதறி உடஞ்சி சின்ன பின்னமாக போயிடுன்றது இதுதான் லைவ் எக்ஸாம்பிள். எனக்கு கேட்டால் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கக்கூடாது. ஒரு ஃபேமிலியை பார்க்குறவங்க, நான் என்னுடைய சின்ன வயசில் நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து அர்ப்பணிக்கிற மாதிரி நான் இந்த குடும்பத்தை எடுத்து பார்க்கும்போது, அவங்க மற்றவங்க வளர்ந்து வரும்போது நம்ம அவங்கள வளர்ச்சியை தடுக்கலை, பட் ஆனால் நம்மளை மீறி வளர்ந்து போகிறேன்ற மாதிரி வெளியில் போகக்கூடாது. அதுதான் அந்த குடும்பத்தை உடையிறதுக்கான சூழ்நிலையாக அமையும். எனிவே இது என்னோடய லைஃப் ஜேர்னி, என்னுடைய ரொம்ப கடுமையான நாட்கள், பாதை, இதெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவோட என்னோடய ஒய்ஃப் நான் சந்தோஷமாக இருக்கோம். நிறைய வழி இருக்குது. இப்போது அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு அதெல்லாம் நம்மளால் வந்து டக்குன்னு மறந்துட்டுலாம் போக முடியாது. பட் ஆனால் நம்மக்கிட்ட அவங்க யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை. ஏன்னா எல்லோரும் அவங்களுடைய சூழ்நிலையில் அது சரின்னு தான் அவங்க எடுக்கிற முடிவும் சரி தான். பட் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, என் தம்பி இந்த 10 வருஷம் கழித்து இப்போ ரீசெண்டாக போன மாதம் நம்ம சொன்னார், ஆமாம் நாங்கள் எங்களோட சுயநலத்துக்காக என்னோடய தேவைக்காக ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நாங்கள் பண்ணது அது தப்பு தான்றதை இது வரைக்கும் எப்போவுமே ஆர்குமெண்ட் பண்ணுவார். இந்த மாதிரி டாபிக் பேசினா அவரை ரியலைஸ் பண்ணி பேசினார். அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் வந்து நமக்கு ஏதோ ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்குல்ல, அது டக்குன்னு குறைஞ்சிது. அவர் அந்த உணர்ந்து சொன்ன பிறகு, ஆமாம் நாங்கள் பண்ணது வந்து இது கொஞ்சம் தப்பான ஒரு விஷயந்தான், குடும்பத்தை பிரியத்துக்கு எல்லோரும் இந்த மாதிரி பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து பேசினது அது ஒரு ஆறுதல். ஆனால் உடனே அதுக்கு திருப்பி நம்ம போய் சேர்ந்துட முடியுமான்னா அது நமக்கு அந்த பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி வந்து உடஞ்சி போகாமல் இருக்கணும். பிரிஞ்சிட்டா திருப்பி ஒன்று சேர்க்கறது கண்டிப்பாக கஷ்டம் என்ன கேட்டால்.
இப்போ ஒரு நல்லது கட்டத்தில் எங்களால் ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றா போய் நிற்க முடியல. எங்களை ஒரு 3வது மனுஷன் யாராவது இன்வைட் பண்ணாங்கன்னா, நான் என் ஃபேமிலி வருன்றது நான் போகாமல் இருக்கட்டுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நான் வந்தால் அவங்க வருவாங்களா இல்லைன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிற அளவுக்கு ஆயிடுச்சு. எப்படி பார்த்தேன் அப்படின்றத நான் அந்த போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் உங்களுக்கு தெரியும் நான் ஃபேமிலி எப்படி பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி அவங்க வராங்க, நான் போகக்கூடாதுன்ற அளவுக்கு நமக்கு அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல, ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சங்கடம் ஏற்படுது மனசில். இவ்வளோ தூரம் ஆகிறதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் காரணம், பெருசாக ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் நடந்து ஒரு ஸ்டேஜில் ஃபேமிலி ஸ்பிட் ஆகுது. அதனால் செயல்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலேயும் 2வது 3வது இருக்கிற தம்பிங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வளர்ந்து வாங்க, ஆனால் குடும்பத்தை மீறிய வளர்ச்சியாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது குடும்பம் இவ்வளோ தான், இப்படி தான் சிதறி போயிடும். அக்கா இல்லை வந்து இந்த மாதிரி யார் தங்கச்சி இவங்கெல்லாம் வந்து அம்மா வீட்டில் பொண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறது, பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து பாதிப்பு இல்லாத அளவுக்கு தான் இருக்கணுமா தவிர, எது நடந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் என் பொண்ணை கொடுப்பேன், அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ற மாதிரி போனோம்னா அப்புறம் அந்த பொண்ணை கொடுத்தோம் நம்ம அங்கே சந்தோஷத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும்? எல்லோரும் இருந்தால் தானே ஒரு சந்தோஷம். இது இப்படிலாம் இருக்குது. சில ஃபேமிலிகள்லாம் இப்படிலாம் இருக்குது இன்றைக்கும். அதில் என்னோடய ஃபேமிலியும் ஒன்று தான். பட் நான் ஏன் இவ்வளோ வெளிப்படையாக என் ஃபேமிலி விஷயங்களை நான் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி வரைக்கும் நான் இதை தாண்டி நான் லைஃப்பை வந்து கொஞ்சம் லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறேன். 2வது ரொம்ப கஷ்டத்தில் இருந்த என் ஃபேமிலியை நான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் தவறாக நடக்கிறதுனால குடும்பம் சிதறி போயிருக்கு. திரும்பி ஒன்று சேர்க்க முடியல, ஒன்றா ஃபேஸ் பண்ண முடியல, ஒன்றா சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க முடியல. இதை விட வேறு இது தானே முக்கியம். இதை விட வேறு என்ன லைஃப்பில் பெருசாக இருக்க போது சொல்லுங்கள். ஆனால் அதுவே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அட்லீஸ்ட் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குடும்பம் பிரியாமல் இருக்கிறதுக்கான வேலைகள் தான் பண்ணணும். குடும்பம் பிரிக்கிறதுக்கான எந்த வேலையும் பண்ணக்கூடாது, கையை மீறி போகக்கூடாதுன்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வருவேன். எனிவே நம்ம அடுத்ததாக என்ன சொல்கிறது, அடுத்தடுத்து என் லைஃப்பில் எப்படி நடந்திருக்கு, நானும் என் ஒய்ஃபும் எப்படி ஃபேமிலியை லீட் பண்ணிட்டு போகிறோம், இதுக்கப்புறமா நாங்கள் எந்த மாதிரியான பொருளாதாரத்துலேயும் சரி, அதுக்கப்புறமா சின்ன சின்ன உதவிகளும் நாங்கள் செஞ்சு தான் இருக்கோம், எங்களோட வாழ்க்கையில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலில் என்னுடைய ஒரு டிஎன் ஹஸ்பண்ட், அதாவது தமிழ்நாடு ஹஸ்பண்ட் அந்த நேமில் வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்டாக நான் என்னென்ன பண்ணிருக்கேன்றதை குட்டி குட்டியாக நான் காமிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோவில் இந்த சேனலில் வந்து குட்டி குட்டியாக சில வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கணும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட தொடர்ந்து இருக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.